Samsung Mathematics, Term 1, Chapter 1, Exercise 1.6, Challenging Problems, Question number 14 and 15. Question number 14 பாருங்க, integer divided by 7 gives a quotient minus 3. What is that integer னு உதுறாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு integer 7 ஆல் டிவைட் பண்ணால் quotient வந்து 3 கிடைக்குது, அதாவது ஆன்சர் 3 கிடைக்குதாமா மைனஸ் 3. ஸோ என்ன integer னு என்றாங்க. ஸோ 14. இப்போ பாருங்க, நம்மளுக்கு எந்த இன்டிஜர் தெரியாதனால நான் அதை பாக்ஸ் வச்சுக்கேன். இதை வந்து 7 ஆல் டிவைட் பண்ணும்பொழுது மைனஸ் 3 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இந்த நம்பரை கொண்டு போகணும். ஸோ பாக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கட்டும். ஸோ இது டிவைட்லனா ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன், டிவைடோடைய ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும், ஆப்போசிட்டில் போச்சுன்னா. ஸோ அப்போது அது மைனஸ் 3 into 7 வரும். ஸோ 7 3 சார் என்னது 21, ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு மைனஸ். ஸோ இதான் உங்கள் ஆன்சர். ஸோ அப்போ அந்த பாக்ஸ் என்ன பண்ணணும்னா மைனஸ் 21 பண்ணணும். ஸோ அப்படி போட்டால் இந்த ஆன்சர் வரும். ஸோ அதோட ஆன்சர் மைனஸ் 21. எப்படி எழுதணும்? 21 is that integer. Next கவனிங்க, 15th sum. Replace the question mark with a suitable integer in the question. 72 plus minus by minus question mark equal to 72. Question mark equal to 72. இந்த இடத்த தெரியாது, அதனால question mark. ஸோ என்ன வரும்? 72வே வரணும். ஸோ மைனஸ் 72லேருந்து 5 குறைஞ்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணால் 72 வருங்க எத்துறாங்க, ப்ளஸ் 5 பண்ணுங்கள். ஏன்னா மைனஸ் 5 அப்படியே நீங்கள் மொத்தமாக முடிச்சு விட்டுடலாம். முடிச்சு விட்டிங்கன்னா ஸோ அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 72, ரெண்டும் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ 72 ஈக்குவல் டு 72. ஸோ த நம்பர் இஸ் ப்ளஸ் 5. அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.